அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டு அப்படியே கீழே வந்துருச்சு. நல்ல வேலை எதுவும் ஆகலை. சடன் பிரேக் வேறு அடிச்சு நான். முன்னாடி வந்து எதுவும் வரல, எதுவும் ஆகலை. ஸோ அதனால் ஹெல்மெட்டு மாற்றிட்டு எல்லாம் மாற்றிட்டு ஏப்ரல் 2க்குள்ளே ரைடு போக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரைடு போனால் போவேன், அப்படி இல்லைனா ரேப்பில் ஓட்டுவேன். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரும், பார்க்கலாம் அப்படின்னு. கடைக்கு நான் எங்கே போகிறேன்னா, த்ராட்டலர்ஸ்ன்ட்டு ஒரு கடை இருக்குது, ஹெல்மெட் கடை. அங்கே தான் அந்த ஹெல்மெட்டை வாங்கினேன். 1200 ப்ளூடூத்தோட. ப்ரோ சார்ஜர் போர்ட் ஃபிட் பண்ணுவீங்களா ப்ரோ? சார்ஜர் போர்ட் ஃபிட் பண்ணுவீங்களா இங்கே? இல்லைங்களா? இல்லை ப்ரோ, மொபைல் ஆர்டர் வேணா இருக்குது சார்ஜரோடவா? இல்லை இந்த அது நம்ம கிட்டீங்களா? அது மொபைல் ஆர்டரோட வேணா சார்ஜர் வேணா. அது எவ்வளோ ப்ரோ வரும் மொத்தமாக சேர்த்து? இப்போ ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்களா? மொபைல் கொடுக்குறேன். நம்ம இன்னொரு பிரான்ச் இருக்குது, அங்கே தான் டெக்னீஷியன் இருக்காங்க. ஓகே ப்ரோ. இதில் போயிட்டு வடகம் மேமலை இருக்குங்க. ஆமாம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்லேயே நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ் போனீங்கன்னா இல்லை இங்கே கேட்டேன், இங்கே வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க த்ராட்டல்ஸில். அதான் எல்லாம் நம்ம பிரான்ச் தான். அப்படிங்களா? டெக்னீஷியன் இருப்பாங்க, அங்கே மாட்டிருப்பாங்க. ஓகே ப்ரோ, இன்னொன்று நேரம். தேங்க்ஸ் ப்ரோ. ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடை தான் வாங்கினேன். த்ராட்டலர்ஸ் டிஸ்டன் த்ராட்டலர்ஸ் ஷாப் இதுதான் வாங்கியிருந்தோம். சார்ஜர் போர்ட் மட்டும் பொருள் இங்கே வாங்கிக்கோங்க, ஃபிட் பண்ணுறது மட்டும் வேறு இடத்துல இருந்தாங்க. இங்கே இருந்து பர்ஃபார்மன்ஸ் பைக் மக்களே. ஹெல்மெட் வந்து ஃபிட் பண்ணியாச்சு, கிளாஸு. அப்படியே இன்னொரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன், ஸ்பீக்கர் ஷேக் ஆகுதுன்ட்டு. அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அதாவது இன்பில்ட்டே வந்தது, ஷேக் ஆகுது சொல்லிட்டு இது பண்ணது. அவங்களே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பாஞ்செலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வேர்வை வந்து அப்படியே படிஞ்சிருக்கும், ஒயிட் கலரில் அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துட்டாங்க, 200 சம்திங்கு. அது ஒரு வாங்கியாச்சு. அப்படியே 2 பொருள் நான் கேட்டு வச்சுருக்கேன். வண்டிக்கு வந்து சார்ஜர் போட்டும் டாப் பாக்ஸும் கேட்டு வச்சுருக்கேன் நான். டாப் பாக்ஸ் வந்து 1500 சார்ஜர் வந்து 12 வோல்ட் வந்து 650 ரூபா. போபோ சார்ஜர் வந்து பிராண்டடு, அது வந்து 4000 3000 சொன்னாங்க. இப்படியும் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எண்டில் நான் வாங்கிடுவேன். நான் டாப் பாக்ஸ் மாற்றிக்கிட்டு வெளியே போக முடியலாம். முடிஞ்சா மந்த்தில் வெளியே போய் ஏதாவது வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். இந்த வருஷம் இந்த இயர் எண்டுக்குள்ளே எக்ஸ்பல்ஸ் எடுத்துருவோம். நான் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எங்கேயாவது சுற்ற வேண்டியதுதான். அதாவது ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இந்த வருஷம் 35 பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு டச்சர் கூட வராதுன்னு நினச்சேன். 35 பேர், இதுவே எனக்கு பெரிய விஷயம்.